மகா சிவராத்திரி மகிமைகள். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை நாளில் வரும் சதுர்தசி திதி சிவராத்திரி. மகா சிவராத்திரி மாசி மாத சதுர்தசி திதியில் நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். இது வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் வரும் சிவராத்திரி. எண்ணிய எல்லாம் நிறைவேற ஈஸ்வரா நீயே கதி என்று ஈசனது திருவடி பற்றி பணியும் நேரமும் அதுவே. அப்படி பணிந்து பேறு பெற்றவர்களில் சிலர் அன்னை உமையாளுக்காக சரீரத்திலும் பாதி தந்து பற்றற்ற நிலையில் இருக்கும் எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரராக ஆனது. அர்ஜுனன் அவர்கள் தவத்தால் பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றது. கண்ணப்ப நாயனார் என்னும் அன்புக்குரிய வேடன் சிவகதி என்னும் முக்தி அடைந்தது. பகீரதன் தவப்பலன் கங்கையை பாரிக்கு தந்தது. என்றும் 16 வயதுடையோன் மார்க்கண்டேயனுக்காக பாசக்கயிற்றை பஸ்பமாக்கியது. இப்படி கூறிக்கொண்டே செல்லலாம். மகா சிவராத்திரி அன்று அப்பன் ஈசனுக்கு 4 ஜாம பூஜைகள் செய்யப்படும். ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் வெவ்வேறு விதமான அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்யப்படும். ஒவ்வொரு ஜாமத்திலும் செய்யப்படும் அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் இதோ காணலாம். முதல் கால பூஜை, அதாவது சாயங்காலம் 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இது ஜோதி சொரூபமான ஈசனின் முடி, அதாவது தலைப்பகுதி தேடி அன்னப்பறவையாய் மாறிய ஐயன் பிரம்மன் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும். அன்னைகளுக்கெல்லாம் அரசி என்று போற்றப்படும் பசு என்னும் கோமாதா, மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகள் யாவரும் உறையும் கோமாதா என்னும் பசுவின் மூலம் பெறப்படும் அமுதுகளால் செய்யப்படும் பூஜை இதுவே. இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால், அதாவது பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், கோமியம், கோசானம் இவற்றையெல்லாம் வைத்து அபிஷேகம் செய்து சந்தனம் பூச்சு மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் வில்வம் அலங்காரமும் தாமரை பூவால் அர்ச்சனையும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து ரிக்வேதம், சிவபுராணம் பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படும். பிறவி பிணி நீங்க இக்காலம் பெரிதும் உதவும். இரண்டாவது கால பூஜை, அதாவது இரவு 9 முதல் 12 வரை. திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல், வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும், வில்வம் தாமரை பூவால் அலங்காரம், துளசி அர்ச்சனைகள் செய்தும், இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து யஜுர்வேதம் 8ஆம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் பாராயணம் செய்து நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நோய்கள் தீரும், செல்வம் செழித்தோங்கும், திருமாலின் அருள் கிட்டும். மூன்றாவது கால பூஜை, விடியற்காலை 12 மணியிலிருந்து விடியற்காலை 3 மணி வரை. அம்பாள் அவர்கள் அப்பன் ஈசனுக்கு செய்யும் பூஜையினை 3ஆம் கால பூஜை என்போம். இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும், பச்சை கற்பூரம் மற்றும் மல்லிகை, வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும், சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும், வில்வ இலை கொண்டு அர்ச்சனைகள் செய்து, எள் அன்னம் நிவேதனமாக படைத்து, சாமவேதம் 8ஆம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும். இக்காலத்திற்குரிய சிறப்பு என்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும், இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலேயும், மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும். 4வது கால பூஜை, விடியற்காலை 3 மணியிலிருந்து
6 மணி வரை. 30 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் பச்சை அல்லது நீல வண்ண வஸ்திரம் அணிவித்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரமும் அல்லி நீலோர்பவ மலர்களால் அர்ச்சனையும் செய்து சுத்தன்னம் நிவேதனம் படைத்து அதர்வன வேதம் 8ஆம் திருமுறையில் போற்றி திருவகவல் பாராயணம் செய்து தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும். 18 வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது. மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயம்: உணவு, நல்ல தூக்கம். இந்த இரண்டையும் விலக்கி சிவபெருமானுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்போது இறையுணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தியாகும். சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர். ஏகாந்தம் ஏகாந்தம் ஏகாந்தம், முற்றிலும் அமைதி. இவர் விரும்புவது அமைதி. மகா சிவராத்திரி அன்று திருமறைகளையும் ஓதலாம். சிவபுராணம், கோளறு பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாஸ்திர ஸ்தோத்திரம், நடராஜ 10 சிவஸ்தோத்திரங்களை படிக்கலாம். சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் 100 முறை பஞ்சாட்சரம் ஜபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். சிவராத்திரி அன்று மாலை 6 மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள். பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது. மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், சிவாய வசி ஓம், ஓம் சிவ சிவ ஓம். எண்ணிய எல்லாம் நிறைவேற அப்பனே ஈஸ்வரா நீயே கதி என்று ஈசனது திருவடி பற்றி போற்றுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறவாய் ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி, ஏக வில்வம் சிவார்ப்பணம், நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய நம ஓம்.